பல இருக்கின்றன. அவற்றை அடைய திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் செல்லும். சரி சுவாமி. ஸ்ரீவைஷ்ணவ மதத்திற்கு அடிப்படையான ரகசியார்த்தங்களை கேட்க திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் 18 முறை நடையாய் நடந்தும் பிறகு பார்ப்போம் என்றும் ஆர்த்தி என் சொல்கிறேன் என்றும் பாராமுகமாயிருந்து விட்டதால் கிளேசமுற்ற ஸ்ரீ ராமானுஜர் எல்லாம் அவன் செயல் என்று பகவான் மீது வாரத்தை போட்டு தமது கைங்கரியங்களில் ஈடுபட்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் திருக்கோஷ்டியூர் நம்பி ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்பியே நம் ராமானுஜருக்கு ரகசியார்த்தங்களை உபதேசிக்கும். நாசம் வத்சரவாசினே பிரபுயாத். அதாவது உன்னிடம் ஒருவரிடம் தொடர்ச்சியாய் இருந்தாலுடைய ரகசியார்த்தங்களை சொல்ல வேண்டாம் என்று தேவரையில் தானே கட்டளையிட்டது. எதற்கும் ஒரு விளக்கு உண்டு. ராமானுஜர் சாதாரண சிஷ்யனான அவன் லட்சிய சிஷ்யன், லட்சிய புருஷன். அவனிடமிருந்து எதையும் மறைக்க அவசியம் இல்லை. சரி சுவாமி. இதை கேட்டு உள்ளம் குளிர்ந்த நம்பியும் ராமானுஜரை தன் இருப்பிடம் வருமாறு சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் இம்முறை இன்னொரு சமயம் வாரும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் அப்பொழுதும் திருக்கோஷ்டியூர் நம்பியை குறை கூறாமல் பகவானையே குறை கூறினார் ராமானுஜர். ஊரிலிருந்து வந்த ஒரு பிராமணரிடம், திருமுடியில் துளசி மாலை அணிந்த எம்பெருமான் இப்படி என்னை சோதிப்பது அவருக்கு பெருமை அளிக்காது என்றார். இதை அந்த பிராமணர் நம்பியிடம் சொல்ல, அவர் இத்தனை பக்தியா ராமானுஜருக்கு, சரி அவரை தண்டும் பவித்திரமும் மட்டும் தாண்டி வர சொல்லும் என்று கூற, இதை கேட்ட ராமானுஜர் உள்ளம் பூரித்து முதலியாரையும் கூறத்தாழ்வானையும் அழைத்துக் கொண்டு நம்பியுடன் சென்றார். என்று ஸ்ரீவைஷ்ணவர்கள் சதா ஜபிக்க வேண்டியதும் மகா சக்தி வாய்ந்ததும் நலம் தரும் சொல்லுமான அஷ்டாட்சர மகா மந்திரத்தை உபதேசித்து அருளினார். அத்துடன் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கவும் செய்து ஊருக்கு போக விடையும் கொடுத்தார்.
திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்பது 3 ரகசியங்கள். அதில் 8 எழுத்து மந்திரம் திருமந்திரம். கண்ணன் கீதையில் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகமாக உரைத்தது சரமஸ்லோகம். நாராயண நாமம் அனைத்து நன்மைகளையும் நல்கும். புலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆகினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நெழு விசும்பருள் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். நாம் இவ்வுலகத்தில் பாடினேன் பாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இழுப்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர்தரும் கலவியே கருதி நாடினேன் நாடி உய்வதோர் பொருளால் உணர்வதும் பெருப்பதம் தெரிந்து அப்படிப்பட்ட உயர்ந்த நாமத்தை பெற்றேன் என்கிறார் ஆழ்வார். அந்த நாமத்தை தான் திருமந்திரம் சொல்கிறோம். அதை திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் ராமானுஜர் பெற்றார். ஆருக்கும் நீர் அதை கொடுக்க கூடாது, நாம் உண்மை 18 தடவை நடக்க வைத்தோம், நீரும் அப்படி பரீட்சித்து தான் கொடுக்க வேணும் என்றார் திருக்கோட்டியூர் நம்பிகள். ஆனால் கருணையே வடிவான ராமானுஜருக்கு அது ஏற்கவில்லை. நாம் ஒருத்தர் நரகத்துக்கு போனாலும் இத்தனை பேர் வைகுந்தம் செல்வர்கள் என்றால் நாம் அதை சொல்லுவோமே என்றுதான் அவருடைய பறந்து விரிந்த உள்ளம் நினைத்தது. அந்த உள்ளத்தை தான் இன்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹத்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுதா என்று கண்ணன் கூறினார். அந்த அர்த்தத்தையும் ராமானுஜர் பெற்றார். அதில் தான் சரணாகதியின் தத்துவமே அடங்கி உள்ளது. அதற்கு மேல் தான் கத்தியத்திரயம் என்ற நூலை எழுதி அதில் சரணாகதி கத்தியத்தில் நம்பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதியை அனுப்பித்தார். எம்பெருமானார் என்கிற பட்டமே திருக்கோட்டியூரில் தான் ராமானுஜருக்கு கிடைத்தது. இதுவரை நாம் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தார், இளையாழ்வார்கிற பெயர் பெற்றார். காஞ்சிபுரத்தில் வளர்ந்தார், ராமானுஜர்கிற திருநாமம் சூட்டப்பட்டார். ஸ்ரீரங்கத்தை அடைந்தார், உடையவர் என்று கொண்டாடப்பட்டார். திருக்கோட்டியூருக்கு நடந்தார், எம்பெருமானார் என்று போற்றப்பட்டார். இதுகாலம் இந்த சரித்திரங்களை பார்த்துள்ளோம். தொடர்ந்து ராமானுஜர் செய்யும் உபதேசங்களை பெறுவோம். அஷ்டாட்சர மந்திரத்தை குரு வாயிலாக பெற்ற ஸ்ரீ ராமானுஜர் உடனடியாக ஊருக்கு போகவில்லை. அந்த ஊரில் இருந்த ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்றார். அங்கு இது ஆசையுடைய மக்களை எல்லாம் திரட்டி தாம் நம்பியிடம் உபதேசம் கேட்ட அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசித்தார். ஓம் நமோ உடனே தம்மை வந்து பார்க்கும்படி ஸ்ரீ ராமானுஜருக்கு சொல்லி அனுப்பினார்.
இந்த பரந்த நோக்கம் எனக்கு வரவில்லையே. நீரே என் பெருமான். அவர் கருணாவிலாசம் உம்மிடத்தான் இருக்கிறது. என் பெருமானாரே வாரும். நாம் ஸ்ரீ ராமானுஜனுக்கு உபதேசித்தது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் என்று இருந்தது. இனிமேல் இந்த தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்று அழைக்கப்படும். எல்லோரும் அப்படியே அறிந்தோம். இத்துடன் ஆச்சாரியர்களுடன் இணையாழ்வார் என்ற பாகம் முடிவடைகிறது. இதற்கு மேல் சிஷ்யர்களுடன் ராமானுஜர் என்ற தலைப்பில் சில நிகழ்ச்சிகளை காண்போம். சுவாமி, அடே விடைபெற்றுக் கொள்கிறேன். எம்பெருமானாரே, இதற்கு மேலும் சரும ரகசியார்த்தம் சொல்ல இருந்தேன். இத்துடன் நீர் திருப்தியாகி விட்டீரே. சுவாமி, தாங்கள் கூறிய அர்த்தத்திற்கு மேல் இன்னொரு அர்த்தம் உண்டு என்று நினைத்தால் நான் நன்றி கெட்டவனாவேன். எம்பெருமானாரே, இப்போது போய் இன்னொரு நாள் நீர் ஒருவர் மட்டுமே வாரும். சரி சுவாமி. சில நாட்களுக்கு பிறகு ராமானுஜர் தாம் மட்டும் நம்பியிடம் வந்து தண்டனைட்டு நிற்க, எம்பெருமானாரே, நான் இன்று சேர் உபதேசத்தை யாருக்கும் சொல்வதில்லை என்று என் திருவடி சாட்சியாக பிரமாணம் செய்யும். அப்படியே சுவாமி. இதை நாத்திகர் செவிப்பட சொல்ல வேண்டாம். யாருக்குமே சொல்ல வேண்டாம். நான் நாத்திகருக்கு சொல்ல மாட்டேன். பரம பாகவதனான பூரத்தாயவனுக்கு எப்படி சொல்லாத இருப்பேன். அப்படி சூரத்தாய்வானுக்கு இதை கேட்க ஆசை இருந்தால் ஒரு வருடம் அவர் நமக்கு சுசுரூஷை செய்த பிறகு சொல்லும். சரி சுவாமி. அந்த ஆட்சியுடன் எம்பெருமானார் ஸ்ரீரங்கம் வந்து நடந்ததை புறத்தாழ்வானிடம் சொன்னார். மகா மேதாவியான புறத்தாழ்வான் புன்முறுவலுடன், ஒரு வருடம் நான் சிசுஷை செய்தால் தான் உபதேசம் பெறலாமா? அப்படிதான் ஆச்சாரியன் உத்தரவு. அப்படியானால் ஒரு வருடம் இந்த சரீரம் நிலையானது என்பது திருவுள்ளமோ? அதற்கு என்ன செய்வது? ஆச்சாரியர் திருமாளிகை வாசலிலே ஒரு மாதம் உபவாசம் இருந்தால் ஒரு வருட சிசுஷைக்கு சமம் என்ற சாஸ்திரம் இருக்கிறது. ஆகையால் நான் ஒரு மாதம் உபவாசம் இருக்க தீர்மானித்துள்ளேன். சரி, அப்படியே ஆகட்டும். உபவாசம் முடிந்ததும் எம்பெருமானார் சர்வ ரகசியார்த்தத்தை அவருக்கு உபதேசித்தருளினார். ஆனால் உபதேசம் கிடைக்காத முதலியாண்டார் பெரிதும் துயரமுற்றார். நீ நம்பியிடமே சென்று உபதேசம் பெறும் என்று ராமானுஜர் கூற, முதலியாண்டார் திருக்கோஷ்டியூர் சென்றார். நம்பியை தண்டனிட்டு, நான் தான் வாசகி. ஆனால் என்ன? உபதேசம் பெற வந்தேன். வித்யா கர்வம், பண கர்வம், ஜாதி கர்வம் மூன்றையும் உதறிவிடு. எம்பெருமானே அவர் போய் காட்டுவார். அதை கேட்டு ஒரு புது மனிதரால் முதலியாண்டார் ஸ்ரீ ராமானுஜர் கோஷ்டிக்கு திரும்பினார். நமக்கு நிகரில்லை என்று தலை நிமிர்ந்து சென்ற முதலையாண்டான் எங்கே? முற்றும் மாறிய முதலையாண்டான் எங்கே? ஆண்டானை பாருங்கள். இங்கிருந்து சென்ற பழைய ஆண்டான இவர் எத்தனை அமைதி, எத்தனை அடக்கம், முகத்தில் எத்தனை சாந்தம், எத்தனை பரிபக்குவம். ஆண்டான் அடங்கலை சொல். வித்யா கர்வம், நம்மை விட படித்தவன் யாரும் இல்லை என்று மமதை. பண கர்வம், நம்மை விட பணக்காரன் யார் என்று திமிர். ஜாதி கர்வம், நாம் தான் உயர்ந்த ஜாதி என்று கர்வம். இந்த மூன்றையும் அகற்று எம்பெருமானே உனக்கு வைக்காட்டார் என்று அறிகிறார் நம்பி. எம்பெருமானே வாய்க்காட்டுவார் என்றா சொன்னார். திருக்கோஷ்டியூர் நம்பி எம்பெருமான் என்று குறிப்பிட்டது எம்பெருமானாரான தேவரீரை தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும். தேவரீரை முதலில் எம்பெருமான் என்று அழைத்ததே அவர்தானே. ஆண்டான் உண்மையும் ஆயானியும் நமது திருதண்டம் என்றும் பவித்ரம் என்றும் நம்பியிடம் சொன்னது என்று உச்சிதமாயிற்று.
என்று உவப்புடன் கூறி அவருக்கும் அன்று முதல் அஷ்டாட்சர சர்மஸ்லோக ரகசியார்த்தங்களை உபதேசிக்கலானார். ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்காக காஷ்மீரத்தில் உள்ள சரஸ்வதி பீடத்தில் இருந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை பார்க்க வேண்டும் என்று சென்று அங்குள்ள அரசனை சந்தித்தார். அரசன் ராமானுஜரின் மகத்துவத்தை உணர்ந்து அந்த கிரந்தத்தை எடுத்துச் செல்ல அனுமதித்தார். ஆனால் இவர்கள் பொறாமை கொண்ட சில காஷ்மீர பண்டிதர்கள் அந்த சுவடிகளை இவரிடமிருந்து பறித்துக் கொண்டு சென்றனர். மறுநாள் சுவடி இல்லாததை கவனித்த ராமானுஜர் கிலேசம் மிக்கவராக, சுவடிகள் காணாமல் போய்விட்டதே, இனியே செய்வது? என்ன தெரிய வேண்டும்? கேளுங்கள் சுவாமி. இங்கே சொல்லட்டுமா அல்லது மரங்கள் உன் சீரகத்தில் சொல்லட்டுமா? என்ன, உமக்கு தெரியுமா? எப்போது படித்தீர்? அடியவனை அத்தனை அல்பமாகவா நினைத்து விட்டீர்கள்? அதைத்தான் தாங்கள் கண் அயரம் போது ஒரு முறை படுத்தாகி விட்டதே. எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள், எந்த மூல புலகங்களில் வேண்டுமானாலும் கேளுங்கள், சொல்கிறேன். ஆய்வான், நீர் ஒரு முறை பார்த்தறிவேன், புத்தியில் ஏற்றுக்கொள்ளும் ஏக சந்தாதாயி என்று நான் அறிவேன். இருப்பினும் மற்றவர்களுக்கும் உம்மை பற்றி தெரியட்டும் என்பதற்காக தான் கேட்டேன். நமது கோவிந்தன் அசைக்க முடியாத வைராக்கியம் உடையவர், சாஸ்திரங்களில் நல்ல பயிற்சி உடையவர், எனக்கு மிகவும் அனுகூலன், உலக பற்றுக்களை அறுத்த விரக்தன். அவனே ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்பும் பெரும் சேவையில் எனக்கு துணை நிற்க வல்லவர், நல்லவர், பேர்பட்டவன். ஸ்ரீ வைஷ்ணவ மார்க்கத்திலிருந்து நழுவி விட்டானே, அவனை யார் திருத்தி அழைத்து வர முடியும்? ஆம், திருவேங்கடமுடையானை சதா வழிபட்டுக் கொண்டிருக்கும் ஸ்ரீசைல புத்தரான பெரிய திருமலை நம்பியை விட வேறு யாரும் கோவிந்தனை திருப்பவோ முடியாது. சுவாமி, நீர் உடனே திருமலை சென்று பெரிய திருமலை நம்பியிடம் எப்படியாவது கோவிந்தனை நம்மிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கூறுங்கள். அவர் நிச்சயமாக தம்மால் இயன்றதை செய்வார். ஸ்ரீரங்கம் கோவிலில் மகத்தான நிர்வாக மாற்றங்களை செய்து கொண்டிருந்த போதிலும் ஸ்ரீ ராமானுஜர் வழிதவறி போயிருக்கும் கோவிந்தனை நினைத்து பெரிய திருமலை நம்பிகளுக்கு செய்தி அனுப்பியதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திருமலை நம்பியுடன் கோவிந்தனை பார்க்கச் சென்ற வைஷ்ணவர் ஸ்ரீரங்கம் திரும்பி வந்து ஸ்ரீ ராமானுஜரை சந்தித்தார். கோவிந்தன் திரும்பி விட்டாரா? திருந்தி விட்டார், திரும்பியும் விட்டார். திருத்தியது எப்படி? திருத்தியவை ஸ்ரீ ஆளவந்தாரின் ஸ்ரீ சூக்தியும் திருவாய்மொழியின் பாசுரமும். இரண்டுமே வேத சாஸ்திரங்கள் அடங்கிவிட்டன. திருத்திய விதமும் உண்டு. அது என்ன விதம்? தேவரின் கட்டளையிட்டதை கேட்டதும் பெரிய திருமலை நம்பி என்னையும் இன்னும் சில பாகவதர்களையும் அழைத்துக் கொண்டு திருக்காலஹஸ்திக்கு பயணமாகி அந்த ஊர குளத்தங்கரையில் ஒரு மரத்தடியிலே எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரான கோவிந்தனும் நீராடி நெற்றியில் திருநீர் அணிந்து கழுத்தில் ருத்ராட்ச மாலை தரித்து சிவப்பழமாய் ருத்ரமூர்த்திக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஒரு குடத்துடன் ருத்ர ஸ்தோத்திரம் செய்து கொண்டே அந்த குடத்துக்கு வந்தார். பெரிய திருமலை நம்பி அவரை எழுந்து மறிக்கவும் இல்லை, மருமான் என்பதால் அவரை பெயர் கொண்டு அழைக்கவும் இல்லை. கொன்றை சடையானை குளிர நீராட்டினால் என் உனக்குண்டாகும் பயன் என்று ஒரு பாசுரத்தை மட்டும் சேவித்தார். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் ஒரு முறை நம்பியை ஏறிட்டு பார்த்துவிட்டு பிறகு அபிஷேக ஜலம் உண்டு விரைந்தார் காளஹஸ்திநாதன் கோவிலை நோக்கி. அவர் நடையில் அதிக வேகம் இருந்தது. அந்த வேகத்தை கவனித்த நம்பி வித்து ஊன்றியாகிவிட்டது, முளை கட்டும், பிறகு வருவோம் என்று கூறிக்கொண்டே மீண்டும் திருமலைக்கு வந்தார். வித்து முளைத்திருக்க வேண்டும். பெரிய திருமலை நம்பி ஒன்றியது. பாசுர வித்து பதிந்து விட்டால் பல நிச்சயம். நாங்கள் இரண்டாவது முறை சென்ற போது பெரிய திருமலை நம்பி கோவிந்தன் காளஹஸ்திநாதன் அபிஷேகத்துக்கு நீர் கொண்டு போகும் வழியில் எங்களுக்கு திவ்ய பிரபந்த காலக்ஷேபம் சாதிக்கலானார். நாயனார் தூரத்தில் வரும்போதே பார்த்து விட்டராதனால் தம்மிடமிருந்து ஒரு ஓலை நறுக்கை எடுத்து அதை
பிறகு அந்த ஓலையை அதே இடத்திலேயே போட்டுவிட்டு குளத்தை நோக்கி நகர்ந்து விட்டார். குளத்தில் அபிஷேக நீர் கொண்டு திரும்பி வந்து ஓலை இருந்த இடத்தை அடைந்து அதை மீண்டும் எடுத்து படித்தார். பிறகு அந்த ஓலையில பெரிய திருமலை நம்மிடம் வந்து மற்றவர் பொருள் நழுவலாம், எங்கள் பொருள் நழுவும் பொருள் அல்ல. எங்களது வழி நன்றாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, கலக்கமற்றதாக இருக்கிறது. உண்டு, நல்ல பொக்கிஷத்தை உடையவன் நடக்க வேண்டிய வழி இதுதான். அல்ல, கறவை பசுக்களை பிடிக்க வந்தோம். அது தேடும் இடத்தை பொறுத்தது. இடம் பார்த்து தேடுவதுதான் குறைநிறைகள், புண்ணிய பாவங்கள் சகலமும் இருக்கின்றன. இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் அல்ல, புராதனமான வாதம். ஆரம்ப முறைகளில் விசாரம் இல்லை. எது ஸ்திரம் என்பதுதான் விசாரம். எது பரத்தும், எது ஸ்திரம், எது ஸ்திரமற்றது என்பதுதான் விசாரத்துக்கு இடம். நாயனார் விவாதத்தில் இறங்கவில்லை. பெரிய திருமலை நம்பி இரண்டாவது வித்தையும் மூன்றி ஜலமும் விட்டு விட்டோம், இனி செடி வளைக்க வேண்டியதான் என்றார் நம்பி. அடுத்து என்ன? சில நாட்கள் சென்றன. திடீரென ஒரு நாள் பெரிய திருமலை நம்பி காளஹஸ்திக்கு வந்து ஒரு தோப்பில் தங்கி எங்களுக்கு திவ்ய பிரபந்த காலக்ஷேபம் சாதிக்கலானார். அவர் பாசுரங்களை அனுசந்திக்க ஆரம்பித்தவுடன் உள்ளங்கை கொண்ட நாயனார் நம்பி இருந்த இடத்தருகே வந்து மரத்தில் ஏறி பூப்பறிக்கலானார். அன்று திண்ணவிழி என்று திருவாய்மொழியை எங்களுக்கு உபதேசம் செய்தார். அவர் காதிலும் பாசுரங்கள் ஏறவே பூவை அரையங்குறையமாக பறிக்கலானார். கடைசியாக நம்பி தமது பிரபந்த பானத்தை தொடுத்தார். தேவம் எப்பொருளும் படைக்க பூவின் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானைக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே என்று உணர்ச்சி பொங்க பாசுரத்தை ஓதி விளக்கமும் சொன்னார். கேசவன் என்ற நாமம் பிறந்த காரணத்தையும் சொன்னார். காயத்தி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதவ் தஸ்மாத் கேசவ நாமவான் என்று ஈஸ்வரனும் சொல்லுகிறார். கேசவன் என்ற பிரம்மாவும் தேகம் படைத்தவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனான நானும் உன்னிடமிருந்து உண்டானதால் உனக்கு கேசவன் என்று பெயர் என்று சிவன் கூறியதாக சொன்னார். நம்பி மேலும் சொன்னார், அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கல்லாமல் வேறு யாருக்காவது பூவும் பூசணையும் தகுமோ என்று உணர்ச்சி பொங்க சாதித்தார். அவருடைய உணர்ச்சி மரத்தில் மேலே இருந்த கோவிந்தனை கொள்ளை கொண்டிருக்க வேண்டும், வேறு யாருக்கும் தகாது 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 என்று கூவிக்கொண்டே மரத்திலிருந்து குதித்து நம்பியின் பாதங்களில் விழுந்தார். மனம் மாறியதால் கண்கள் நீரை பெருக்கி நம்பியின் பாதங்களை நனைத்தார். மருமகனை மாறி அணைத்த பெரிய திருமலை நம்பி நம்மாழ்வாரின் பிரபந்த பானத்திலிருந்து யார் தப்ப முடியும் என்று கூறினார். என்ன பகவானின் கருணை! கோவிந்தனும் நமது சம்பிரதாயத்தை வந்தடைந்தது வெறும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். பிறகு நம்பி மருமகனை திருமலைக்கு புறப்படலாம் என்று அழைத்தார். பிறகு பெரிய திருமலை நம்பியும் நாங்களும் கோவிந்தனை அழைத்துக் கொண்டு திருமலை வந்து சேர்ந்தோம். அங்கு கோவிந்தா பட்டருக்கு பிராயச்சித்தங்கள் அனைத்தையும் செய்வித்து ஸ்ரீ வைஷ்ணவ மதப்பணிக்கு திருப்பினார். பட்டரும் ஸ்ரீ வைஷ்ணவ சேவையில் மும்முரமாக ஈடுபட்டார். இத்தனை நாள் நான் அங்குதான் இருந்தேன். கோவிந்தன் மனமாற்றத்தை தேவரீருக்கு தெரிவிக்கும்படி சொன்னதால் நான் இங்கு வந்தேன். சென்று காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு வந்தேன். இனி என் பக்கத்திலே இரு. இதற்கு முன்பே இன்னொரு விசித்திரம் காஞ்சியில் நிகழ்ந்தது. ஸ்ரீ ராமானுஜர் தத்துவம் எங்கும் வளர்ந்ததால் ஏகதண்டி சன்னியாசியான யாதவ பிரகாசருடைய தாயாரும் தனது மகனது நிலையை கண்டு வருந்தினார். தாயார் தன் மகனை பார்த்து, யாதவ பிரகாஷா, நீயும் எல்லாரையும் போல ஸ்ரீ ராமானுஜரிடம் சேர்ந்து நல்ல வழிக்கு போக கூடாதா? அம்மா, நான் குடுமையை விட்டேன், பூணூலை நீக்கி விட்டேன். இதற்கெல்லாம் பிராயச்சித்தம் இந்த பூமியை பிரதட்சணம் வருவதுதான். இந்த வயோதய காலத்தில் நான் எப்படி அதை செய்வது? எனக்கு அப்பா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை.
பிரகாசர் உலகையில் அவர் கனவில் யாதவ பிரகாசா, கவலைப்படாதே. ஸ்ரீ ராமானுஜரை பிரதட்சிணம் செய். அது பூமியை வலம் வந்ததற்கு சமம். இதில் முழுவதும் நம்பிக்கை வராத யாதவ பிரகாசர் இதை பற்றி திருக்கட்சி நம்பியிடம் பெருமாளை கேட்டு சொல்ல தேவப்பெருமாள் கனவில் கண்டது உண்மைதான் என்று அவரிடம் போய் சொல் என்றார். அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும். இந்தாரோ விதண்ட காகாயங்களை பெற்றுக்கொள்ளும். இனிமேல் உமக்கு கோவிந்த ஜியர் என்ற பட்ட பெயரையும் அளித்தோம். ஜியரே, உமது ஆய்ந்த படிப்பு வீணாக கூடாது. சன்னியாசிகளின் கடமையை பற்றி ஒரு கூறியட்டுமே. கட்டளை கொள்கிறேன். இப்படியாக முதலில் குருவாயிருந்து பிறகு சீடரான யாதவ பிரகாசர் ஸ்ரீ ராமானுஜர் உத்தரவுப்படி யதிதர்ம சமுச்சயம் என்ற நூலை 11 அத்தியாயங்களை இயற்றினார். அடியேன் தாசன். தாசன் தாசன் உம்மை பார்த்து பல திங்களாயிற்று. ஆம், யாத்திரை மேற்கொண்டு இருந்தேன். திருநாராயணபுரத்தில் இருந்த ராமானுஜர் திரும்பி வந்து காலட்சேபம் செய்வதாக கேள்விப்பட்டேன். அடியே அறிவிக்கவே வந்தேன். ஓ, அப்படியா? நன்று நன்று. அடியேனுக்கு ஒரு கேள்வி விண்ணப்பிக்கலாமா? தாராளமாக. ராமானுஜரின் பரமசிடரான புரத்தாளரின் கண்களுக்கு என்ன தெரிந்தது? மனதுக்கு சங்கடமாக இருந்தது. கேட்டுவிட்டேன். மிக்க அவர் தன் மந்திரி லாலுராணின் ஆலோசனைப்படி சிவனே பரதேவம் என்று ஒரு கையெழுத்து வேட்டை நடத்தினான். ராமானுஜரின் கையெழுத்தை பெற்றுவிட்டால் எல்லா வைணவர்களும் கையெழுத்து போட்டதற்கு சமம் என்று அவரை தேடி ஆட்கள் வர இதை அறிந்த கூரத்தாழ்வான் தானே ராமானுஜர் என்று காஷாயத்தை உடுத்திக் கொண்டு பெரிய நம்பிகளுடன் சோழனை பார்க்க வந்தார். அங்கு நானுதான் இவர் கூறத்தாழ்வார் என அறிந்து அவரை கையெழுத்திட நிர்பந்திக்க அவர் மறுத்தார். பெரிய நம்பியும் தன் கண்களை பறிகொடுத்து திரும்பி வரும் வழியில் பரமபதித்து விட்டார். உன்னை போன்ற ஒரு பாதகனை பார்த்த இந்த ஊனக் கண்களை நானே பறித்துக் கொள்கிறேன் என்று தன் நகங்களால் கூறத்தாழ்வாரே தன் கண்களை பறித்துக் கொண்டார். பெரிய நம்பியும் தன் கண்களை பறிகொடுத்து திரும்பி வரும் வழியில் பரமபதித்து விட்டார். அதற்கு பின் 12 வருடங்கள் ஓடிவிட்டன. சோழனும் கிருமி கண்டு இருந்த செய்தியை கேட்டு சுவாமி ராமானுஜர் இப்பொழுது திரும்பியுள்ளார். என்ன ஆச்சாரியமூர்த்தி நம் கூறத்தாழ்வாருக்கு? ஆய்வானே, என்ன இப்படி ஆகிவிட்டதே? ஆச்சாரியரே, என் நிலை கண்டு வருந்த வேண்டாம். நான் ஏதோ பாகவத அபச்சாரம் செய்திருக்கிறேன். அடியார் யாரையாவது பார்த்து இவர் சிறிது கூடுதலாக திருமணம் எடுத்துக் கொண்டிருந்தானே என்ன நினைத்திருப்பேன். அதுவே என் நிலைக்கு காரணம். சரி, இப்பொழுது நான் சொல்வதை கேளும். காஞ்சி பேரருளாளரை காட்டிட்டு உமக்கு கண்களை பெறும். கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாத வரதராஜன் உமக்கு கட்டாயம் கண்களை தருவான். அவசியம் இல்லையே சுவாமி. இல்லை, கேளும். கூறத்தாழ்வான் தனக்கு கண்கள் வேண்டும் என்று பிரார்த்திக்க விருப்பம் இல்லாமல் ஆனால் ஆச்சாரிய வார்த்தையையும் மீற முடியாமல் வரதராஜ ஸ்தவத்தின் சில ஸ்லோகங்களை அனுசந்திக்க அன்று இரவு வரதராஜ பெருமாள் அவர் கனவில் வந்து
என்ன வேண்டும் என்று கேட்க, உபனிஷத்துகள் பரம்பொருள் இதோ இதோ என்று சொல்லும் பெருந்தேவி நாயகா சமேத காட்சி வரதா அடியனுடைய கண்களால் தேவனை சேவிக்க வேண்டும். ஆழ்வானே, உமது ஆசை புரிகிறது. உமது ஞானக் கண்களை வலுப்படுத்துகிறோம். உமது கண்களால் இங்கிருந்து கொண்டே வைகுந்தத்தில் என்னை ரசிக்கலாம். அடியேற்கு வேண்டும் அதுவே. புறத்தாழ்வான் நடந்ததை ராமானுஜரிடம் கூற, என்ன தாழ்வானே, நான் உம்மை என்ன கேட்க சொன்னேன்? நீ என்ன செய்துள்ளீர்? உமக்கு ஞானகங்கள் தேவை, இது எமக்கு திருப்தி இல்லை. வாரும், நாம் இருவரும் காஞ்சிபுரம் செல்வோம். அந்த வரதராஜரை பிரார்த்தித்து உமக்கு வெளிகண்களை கேளும். எமக்கு கண்கள் போல் தேவனை இருக்க ஆழ்வானே, இது எமது ஆணை. கிளம்பும், காஞ்சிபுரம் செல்வோம். ராமானுஜர் முன்னிலையில் வரதராஜ சன்னதியில் கூறத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்தை விண்ணப்பிக்க, அது முடியும் தருவாயில் ராமானுஜரிடம் ஒருவர் வந்து ஏதோ சந்தேகம் கேட்க, சுவாமி, தேவரை எனக்கு அளித்த வைகுண்டம் காணும் பேரில் 4 நாளுக்கும் வழங்க வேண்டும். தந்தோம் தந்தோம். என்ன கேட்டீரா? கேட்டேன், கிடைத்து விட்டது. பிறகு உமக்கு கண்கிறவில்லையே. வரதராஜன் கேட்டதை கொடுக்காமல் இருக்க மாட்டாரே. அவர் கேட்டது 4 நாளுக்கு, நமக்கு ஒன்றும் கேட்கவில்லையே. ராமானுஜருக்கு பெரும் ஆனந்தம். தனக்கு துன்பம் அளித்த 4 நாளுக்கும் நன்மை வேண்டும் என்று கேட்ட புறத்தாழ்வானை நினைத்து, ஆனால் ஒரு பொய்க்கோபத்தை வரவழைத்துக் கொண்டு ஏன் கண்களை கேட்கவில்லை என்று ஆழ்வார் வினவர், புறத்தாழ்வான் மௌனம் சாதிக்க பெருமாள் தானே பொறுப்பெடுத்துக் கொண்டு இவர்கள் பிணக்கை தீர்த்து வைத்தார். ஆழ்வானே, ராமானுஜர் விருப்பப்படி உமக்கு கண்களை கொடுத்தோம். அக்கண்களை கொண்டு நீ எம்மையும் உமது ஆச்சாரியரான ராமானுஜரை மட்டும் காண முடியும் என்று சொல்லி தனது அழகான திருமேனியை காண்பித்தார். திருப்படியிலேருந்து திருப்படி வரைக்கும் தாமரையான திருக்கண்கள், தாமரை போன்ற வதனம், சாத்தி இருக்கிற அனைத்து ஆபரணங்கள், கிரீட, மகுட, சூடாபரண, ஹார, லேக, மகரகுண்டல, முக்தாதாம, காஞ்சி, குண, பிரலம்ப, நுபுராய், அபரிமித திவ்ய பூஷணனாய் என்ன ஆச்சரியமா திருவாபரணங்கள் தேவபெருமா சாத்திருக்கார். அந்த கலசத்தோடு இருக்கிற சங்க சக்கரங்களுக்கு கவசம், நீண்ட நீண்ட சங்கிலிகள், அந்த பெருமாள் தனி சிறப்பு. அவர் போடுறது நீண்ட சங்கிலியிலே கீழே டாலர் இருக்கு பாருங்க, அதை திருவடியில வந்து கட்டும். அது போல அந்த பெருமாளுக்கே இருக்கிற ஆச்சரியமான சேவை. இது தனி தன்னுடைய அழகை காட்ட புறத்தாழ்வான் கண்டு கிடைத்தார். கூடவே இதோ பாரும், உம் ஆச்சாரனை நன்னா தரிசித்துக் கொள்ளும். காஷாய சோபி கமனீய சிகானிவேசம் தண்டத்ரயோஜ்வரதரம் விமலோபவீதம் உத்ய தினேச நிப உல்லச தூப்த குன்றம் ரூபம் தவாஸ்து எதிராக திசோர்ம மாந்திரே. என் கண் முன்னாடி இந்த ராமானுஜருடைய திருவுருவம் இருக்கட்டும்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். இது என்ன அழகான சந்தர்ப்பம் பாருங்க. பெருமாள் தன் திருமேனி அழகை காட்டுட்டு இருந்தாலும் உங்க ஆச்சாரியன் ராமானுஜருடைய திருமேனியை சேவித்துக் கொள்ளும் என்று கொடுக்க பேராக புறத்தாழ்வான் பெற்றார். இந்த சரித்திரத்திலிருந்து என்ன கருத்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த தர்மம் புரிஞ்சுக்கணும்னு இனிமே விளக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்பேற்பட்ட உயர்ந்த பண்பை புறத்தாழ்வான் நமக்குன்னு அந்த இடத்துல காட்டி கொடுத்துருக்கா. ஆழ்வான் திருவடிகளே சரணம். அந்த புறத்தாழ்வான் பாடிய வரதராஜ ஸ்தலத்திலிருந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம். காஞ்சி வரதராஜ பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறார். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா
சந்தனோது மை சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாப்யதிகம் அப்யதத்தயம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. வேதங்கள் எல்லாம் கண்டு கேட்டாதவன் பரம்பொருள் என்று கூறுகிறார். ஆனால் பெருமானே, நீயோ நாங்கள் அத்தனை பேரும் தரிசிக்கும்படிக்கு அஸ்திகிரிக்கு மேல் இதோ எழுந்தோடி இருக்கிறாய். வேதங்கள் பொய்த்தா போகும். கண்டு கேட்டாதவன், புத்தி கேட்டாதவன் என்று வேதங்கள் சொல்ல கண்ணுக்கும் புத்திக்கும் எட்டி நிற்கிறார் காஞ்சி வரதராஜ பெருமான். அவரிடத்தில் தான் ராமானுஜர் கண்களை வேண்டச் சொல்லி கூறத்தாழ்வானுக்கு ஆணையிட்டார். நீல மேக திவ மஞ்சன பூஜ ஷியாமபுத்திரம் அனந்த சயத்வம் அப்ஜ பாணிபலம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாத்குரு கரீஷ சதாமே. ஏ கரீஷ தேவ பெருமாளே, நீலமேகத்தை போன்ற கார்மேகத்தை போன்றவரே, உங்களுடைய திருக்கையும் திருவடிகளும் திருக்கண்களும் தாமரை போன்றவை. அடியனுடைய இந்த ஏழை கண்களாலே தேவரையை சேவிக்கும்படி பண்ண வேண்டும். கூறத்தாழ்வான் தன் ஸ்லோகத்தில் கண்முழுவதும் பிரார்த்திக்கவில்லை. நேத்திர சாத்குரு கரீஷ சதாமே, தேவரீரை சேவிக்கும்படி செய் என்றுதான் பிரார்த்தித்தார். தேவபெருமாளும் கொடுத்தார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ் காலமெல்லாம் மனநே ஈழ்ந்து பல் யோனிகள் தோர் உடல்வோம் காண்டது தோல் அண்ணல் தென் அத்தியூரர் கடனக்குள் பூண்ட வண்பாளம். இது ராமானுஜன். இன்னைக்கு காஞ்சி தேவபெருமாளை கண்களார சேவித்துக் கொண்டே இருக்கலாம். அத்தனை பேரழகு பெருந்தேவி நாயகியோட சேர்ந்த பெருமான் ராமானுஜரை இந்த சம்பிரதாயத்துக்காக ஆக்கி கொடுத்தார் என்பதே உண்மை. கூறத்தாழ்வானுக்கு கண் கொடுத்தார். அந்த கண்களாலே பெருமானை ஆச்சாரியனான ராமானுஜரை தவிர மற்ற ஆரையும் சேவிக்கவும் தேவையில்லை என்கிற வரத்தை சேர்த்து கொடுத்தார். அப்பேற்பட்ட தேவப்பெருமான் வைபவத்தை ராமானுஜரை பற்றிய முன்னோர்களான ஆச்சாரியர்களோட பின்னவர்களான சிஷ்யர்களோட சேர்த்து அவர் சரித்திரம் என்னங்கிறதை பலரும் என்று கண்டு கிடைத்தோம். இதில் பலருடைய கண்களில் சில கண்ணீர் துளிகள் வந்திருக்கும் என்பது உண்மை. அந்த கண்ணீர் துளிகள் நம் பக்தியின் அடையாளமாய் அன்பின் பெருக்காய் ஆக்கி கொடுத்த இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி உரித்தாக வேண்டும். ஒவ்வொருவரை பற்றியும் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் பேசலாம். ஆனால் நிறைய பேர் இருக்கிறபடியாலே நேரமாகிவிடும். முக்கியமாக அவரவர் தான் நடித்த பாத்திரத்தை மனதில் கொண்டு செய்தார்கள் என்பது உண்மை. ராமானுஜருடைய வசீகரமான சிரிப்பும் ஆழ்வார் திருவாரங்க பெருமாள் அவர்களுடைய ஆச்சரியமான சங்கீதமும் பாவசுத்தி நிறைந்த அபிநயமும் பெரிய நம்பிகளிடத்தில் எப்போதும் குடிகொண்டிருந்த தான் ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்கும் ஒரு பாலமே என்கிற எண்ணமும் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தே இப்படி தன் சிஷ்யன் செய்து விட்டாரே கேட்கவனுங்கிற கோபமும் கேட்டு விட்டோங்கிற வருத்தமும் இரண்டையும் கண்டோம். தஞ்சமாம்பாள் எந்த தவறும் செய்யாதவள். நாம் ஏதோ நினைக்கலாம், தஞ்சமாம்பாள் தவறு செய்து விட்டாள்.
மழை வர தள்ளதை போயிடும்